நீங்கள் அவங்க குடும்பத்தார் இருக்கும்போது நீங்கள் உள்ளே வந்து சோதனை பண்ணியிருந்தா லாஜிக்காக அதில் அப்போ எடுத்துருந்தா நம்ம ஏற்றுக்குவேன், நான் கூட ஏற்றுக்குவேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போலீஸு, நீங்கள் கேஸே பொய் கேஸ் போடுறீங்கன்னும் போது இதேமாரி ஒருத்தருடைய இப்போ உங்கள் வீட்டில் கூட அதிகாரம் கொடுங்க, முதல்வர் வீட்டிலேருந்து கஞ்சா எடுத்த மாதிரி கூட வழக்கு போடலான்ட்டேன் நான். அதுமாதிரி F1 கார் பந்தய முடிகிற வரையும் என்னை வெளியே விட மாட்டாங்க, அதுக்குள்ளே வச்சு புது புது வழக்காயம் மேலே போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. மேபி இருக்கலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு தவறான முன்னுதாரணம். இது எடப்பாடி பழனிசாமி முதல் கொண்டு எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க. ஏன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் கூட தன்னுடைய ட்விட்டரில் இது தவறான முன்னுதாரணம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே ஒரு 10-12 வழக்குக்கு மேலே அவருக்கு ஜாமீன் கிடைச்சிச்சு, குண்டர் சட்டமும் ரத்தாயிடுச்சு. இன்னும் 4-5 வழக்கில் ஜாமீன் வாங்கிட்டு ஒரு ரெடியே நீங்கள் அதிகபட்சம் 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே வைக்க முடியாதுங்க உங்களால். அதிகபட்சம் இன்னும் 2 மாதத்துக்கு மேலே சவுக்கு சங்கரை சிறையில் வைக்கவும் முடியாது. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சிக்கு திரு தடா ரஹீம் அவர்கள் இணைச்சிருக்காங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க சார். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை அந்த 2 நாட்கள்ல ஏதோ ஒரு நாட்கள்ல விடுதலை ஆகிற மாதிரி இருந்தது. ஆனா மறுபடியும் ஒரு குண்டாஸ் வழக்கு அவர் மேல பாஞ்சிருக்கு. இந்த குண்டாஸ் வழக்கு என்ன ஒரு வகையில போடப்பட்டிருக்கு, அதற்குண்டான காரணங்கள் என்ன? என்ன காரணம் என்ன சொல்றது, காவல்துறை நினைச்சு தமிழக அரசு நினைச்சு போட்டுச்சு. காரணம்லாம் பார்த்தா சட்ட விதிக்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டமே போட முடியாது சவுக்கு சங்கர் மீது. ஏன்னா அவர் மீது போட்டது சாதா இந்த சைபர் கிரைம் வழக்கு தான் போட்டிருக்காங்க. சைபர் கிரைம் வழக்கில் ஒருத்தனை கைது பண்ணி குண்டர் சட்டம் போடுவதே சட்டவிரோதமானது போது இப்போ இவரை இப்படி போட்டிருக்காங்கன்னும் போது இதை எந்த அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அப்போது தமிழக அரசு சவுக்கு சங்கர் வெளியே வரக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நாள் என்னென்ன வழக்கில் அவரை கைது பண்ணணுமோ அல்லது என்னென்ன தடுப்பு காவலில் அவரை உள்ளே வைக்கணுமோ அவ்வளோ வைப்போம் அப்படின்ற அடிப்படையில் தான் தமிழக அரசே செயல்படுது. அந்த அடிப்படையில் தான் இப்போ ஏற்கனவே ஒரு குண்டர் சட்டம் இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டது. ரத்து செய்யும் போது நீதியரசர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா, இது ரவுலட், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ரவுலட் போட்ட கொடூர தடுப்பு காவல் சட்டங்கள் இருந்தது. இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் சென்ற பிறகு குண்டர் சட்டம் என்கின்ற இது போன்ற சட்டங்கள் பயன்படுத்துவது வேடிக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையோடு தான் அதை ரத்து பண்ணது குண்டர் சட்டம். அப்படிங்கும்போது அப்போ நீதிபதி நீ எங்களை எச்சரிக்கிறது, நாங்கள் கவர்மெண்ட்யா, நாங்கள் போலீஸ், நாங்கள் கட்டுப்பாடில் வச்சுருக்கீங்க, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கட்டும் அப்படின்னு நீதிமன்ற உத்தரவுக்கே சவால் விடும் அளவுக்கு 2 நாளில் வேறு ஒரு வழக்கில் குண்டர் சட்டம் கைது செஞ்சது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வாழ்க்கையில் வரலாற்றில் இதெல்லாம் இது போல் நடந்ததில்லை யாருக்குமே. இதுக்கு முன்னாடி இது போல் யாருக்குமே நடந்ததில்லை. சார், இதுக்கு முன்னாடி யாருக்குமே நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. காடுவெட்டி குரு அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலாம் நடந்திருக்கு, 2011 to 2016 அந்த டைம்னு நினைக்கிறேன். இல்லை, அது கூட எப்படின்னா அவருக்கு 2-3 வழக்கு போடுறான், குண்டர் சட்டத்தில் போடுறாங்க, உள்ளே இருக்காப்புல குண்டர் சட்டம் ரத்தாகுது, அவர் மீது போடப்பட்ட வழக்குகளுக்கு ஜாமீன் கிடைக்கிது, ஜாமீனை ஷூரிட்டி கட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வரும்போது தான் ஜெயில் வாசல்லே இன்னும் சில பல வழக்குகள் போட்டு சிறையில் அடைக்கிறாங்க, வேறு சில வழக்குகள் போட்டு சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைச்சிட்டு மறுபடியும் குண்டாஸ் அவர் மீது பிரயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் இது போல், அதாவது இப்போ அவர் மீது போட்டிருக்கிற குண்டர் சட்டம் எது போட்டிருக்காங்கன்னா, தேனி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட, அதாவது தேனி எஸ்பி தான் குண்டர் சட்டம் போட்டிருக்காருன்னு வைங்க. இப்போ தேனி அப்படின்னு சொன்னால் அந்த கஞ்சா கேஸ் போட்டுறாங்க இல்லையா, இவர் தங்கியிருந்த இடத்துல கஞ்சா கேஸ் போட்டாங்க, அந்த வழக்கில் தான் இப்போ குண்டர் சட்டமே போட்டிருக்காங்க. ஏற்கனவே குண்டர் சட்டம் போடுறதுக்கு முன்னாடியே அந்த வழக்கு அவர் மீது போடப்பட்டது. தேனி வழக்கு இருக்க, தேனி எஃப்ஐஆர் ஏற்கனவே குண்டர் சட்டம் போடுறதுக்கு முன்னாடியே அந்த வழக்கு போடப்பட்டதுன்னு போது இப்போ அந்த குண்டர் சட்டம் ரத்தானதுக்கு பிறகு அந்த குண்டர் சட்டம் போடுறதுக்கு முன்னாடி போட்ட வழக்கிலேயே மறுபடியும் இன்னொரு குண்டர் சட்டம் போடுறது என்பது எல்லாம் சட்ட விதிக்கு எதிரான ஒரு காமெடி மாதிரி பண்ணுறாங்க. இந்த சட்டத்தை ஒரு கேளிக்கை ஆக்குறது, அதிகாரம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம எதுவும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது, இல்லை சட்ட விதி இல்லை, சட்டத்துக்கு உட்பட்ட செயலா அல்லது சட்டத்துக்கு மீறிய செயலா
இது மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியா? இது ஏதோ மன்னராட்சி மாரி தான். இது மன்னராட்சியில் அப்படி தானே சட்டங்கள் எல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அதுதான் சட்டமாக இருக்கும். அப்போ இது மக்களாட்சி மாரி தெரியல. இப்போ பாஜக செஞ்சுன்னா இதுமாரி மோசமான ஒரு பாசிசத்தை வந்து முன்னெடுக்குது அப்படின்னு நம்ம கண்டிக்கிறோம். அதே பாசிசத்தை இங்கே பாஜகவும் திமுகவும் செய்யுது இல்லையா? இப்போ சவுக்கு சங்கரை யாருமே வந்து நீங்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு ஆதரிக்கிறது எதுக்குதுன்ட்டு வேற. சவுக்கு சங்கர் இடத்துல வேற யாராவது இது போன்ற அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளானாலும் நம்ம அவருக்கு பக்கபலம் பண்ணினா ஆதரவு தெரிவிக்க தான் செய்வோம், அரசை கண்டிக்க தான் செய்வோம். ஏன்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க ஒரு தவறான முன்னுதாரணம். இது எடப்பாடி பழனிசாமி முதல் கொண்டு எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க. ஏன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் கூட தன்னுடைய ட்விட்டரில் இது தவறான முன்னுதாரணம்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ இவ்வளோ பேர் கண்டிக்கக்கூடிய அளவுக்கு அவசரம் ஏன் என்ன வந்ததுன்ற நான் சவுக்கு சங்கர் கொலை செஞ்சுருக்கானா, இல்லை ஊழல் பண்ணியிருக்கானா மக்கள் காசை, இல்லை பெண்களை வச்சு விபச்சார தொழில் நடத்தினானா, இல்லை ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்துன்னா மிகப்பெரிய குற்றவாளி வெளியே விட்டுறக்கூடாது அவ்வளோ சீக்கிரம் அப்படின்றதுக்கு சொல்கிறீங்களா? இது வந்து ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசின வழக்கு தான். அதுக்கு அதிகபட்சமாக மானநஷ்ட வழக்கு போடலாம். தவறாக பேசிட்டாரு இல்லையா, அப்படி தான் போடணும். அதேமாரி நீங்கள் வழக்கம் போட்டு கைதும் செஞ்சு அவரை வந்து கூட்டு வரும்போது உயிர் பயத்தை கொடுப்பதற்கு ஆக்சிடென்ட் பண்ணி கடைசியாக ஜெயிலில் அவரை அடித்து கையை உடைச்சி இப்போ 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ இது மனித உரிமை மீறல் தானே இது. சார், இப்போது அவர்கிட்டேருந்து கஞ்சா எடுத்ததா சொல்லப்படுதில்ல, 1 கிலோவுக்கு மேலே கஞ்சா இருந்தால் அது வந்து குண்டாஸ் சட்டத்துக்குள்ளே வரும், குண்டாஸ் வழக்குக்குள்ளே வரும் அப்படின்ட்டு ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதன்படி தானே இப்போ கைது செஞ்சுருக்காங்க. நீதிபதிகள் முட்டாள்கள் இல்லையா? ஏன்னா அவர் வீட்டில் இருந்தால் அலுவலகத்துலேருந்து 1 கிலோவுக்கு மேலே எடுத்தும் கஞ்சான்றாங்க. வீட்லேயும் அலுவலகத்துலேயும் சோதனை பண்ணும்போது யார் அவருடைய குடும்பத்தார் யாருமே இல்லை, வீட்லேயும் யாரும் இல்லை, வீடு பூட்டி இருந்த பூட்டை உடைச்சி தான் உள்ளே போய் சர்ச் பண்ணாங்க. அலுவலகமும் பூட்டி இருந்தது, பூட்டை உடைச்சிட்டு சர்ச் பண்ணிட்டு சீல் வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ இவங்களாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இவங்களாம் எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? என்ன இப்படி சொல்கிறதுக்கு உண்டான என்ன ஆதாரம் இருக்குது நமக்கு? அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததுன்ற ஆதாரம் என்ன இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போலீஸு, நீங்கள் கேஸே பொய் கேஸ் போடுறீங்கன்னும் போது இதேமாரி ஒருத்தருடைய இப்போ உங்கள் வீட்டில் கூட அதிகாரம் கொடுங்க, முதல்வர் வீட்டிலேருந்து கஞ்சா எடுத்த மாதிரி கூட வழக்கு போடலான்றேன் நான். அதிகாரம் எங்கிட்டே இருந்ததுன்னா முதல்வர் வீட்டிலேருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக கூட நம்ம போடலாம். அதிகாரம் தான் முக்கியம். யார் கேட்க போகிறா? அவங்கள தடுக்க முடியுமா யாராவது? இல்லை வந்த காவல்துறை உள்ள சோதனைக்கு போனாங்க, நில்லுங்க நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, நாங்கள் சர்ச் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே விடுவோம்னு சொல்கிறதுக்கு யாராவது ஒரு ஆண்மை இருக்கா? அப்படி சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எவ்வளோ திமிர் பற்றி அவங்களுக்கு. போலீஸே சர்ச் பண்ணணுன்றாங்க. புரியுதுங்களா அவங்களுக்கு? அது யாராலையும் முடியாது இல்லையா? போலீஸை வந்து பணி செய்ய விடாமல் தடுக்க பார்க்குறான்னு சொல்லி அதுக்கு 4 கேஸ் போடுவாங்க. பண்ணுவாங்களா இல்லையா? அப்படி நீங்கள் உங்களுக்கு வானளவே அதிகாரங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்பாவிகள் மீது நீங்கள் அவங்க குடும்பத்தார் இருக்கும்போது நீங்கள் உள்ளே வந்து சோதனை பண்ணியிருந்தா லாஜிக்காக அதில் அப்போ எடுத்துருந்தால் நம்ம ஏற்றுக்குவேன், நான் கூட ஏற்றுக்குவேன். அதேமாதிரி அலுவலகத்தில் 10-100 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் உள்ளே வந்து சர்ச் பண்ணும்போது கஞ்சா இருந்தது நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ நம்ம ஏற்றுக்கலாம். ரெண்டுமே பூட்டி வச்சுருக்கு, பூட்டை உடைக்கிறீங்க, நீங்களாம் உள்ளே போகிறீங்க. சரி, கஞ்சா எடுத்தீங்க ஓகே, அங்கே இருந்த செல்ஃபோன் எடுத்தீங்க ஓகே, லேப்டாப் எடுத்தீங்க ஓகே, கேமராலாம் ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க? கேமராவுக்கும் எந்த கேமரா? வீடியோ கேமரா. ஆமாம், வீடியோ கேமரா, ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா? இப்போ கேமரா, ஹார்ட் டிஸ்க்கு எல்லாம் வந்து வழக்குக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? வழக்குக்கு சம்மந்தமான பொருட்களை மட்டும்தான் நீங்கள் நீதிமன்ற ஆணைக்கு நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆஃபீஸ்லேயும் எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்போது நீங்கள் வந்து வன்மம் கலந்த செயல்பாடு தானே. இதில் சவுக்கு சங்கர் இப்போ விடுதலை ஆகிற மாதிரி இருந்து மறுபடியும் ஒரு குண்டாஸ் வழக்கு வந்து அவர் மேலே போய் பாயுது. இப்போ ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா, இல்லை இப்போ கைது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து விடுதலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பிளான்ஸா? அதான் சொல்கிறேன், இப்போ ஏற்கனவே ஒரு 10-12 வழக்குக்கு மேலே அவருக்கு ஜாமீன் கிடைச்சிச்சு, குண்டர் சட்டமும் ரத்தாயிடுச்சு. இன்னும் 4-5 வழக்கில் ஜாமீன் வாங்கிட்டு ஒரு 4-5 நாளில் வெளியே வந்துடுவார், அதிகபட்சமாக ஒரு 10 நாளில் வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சோம். இந்நிலையில் தான் இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் திடீர்னுட்டு இப்போ இந்த குண்டர் சட்டம் போட்டுருங்க, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 நாள் அவ்வளோதான். இப்போ நீதிமன்றமே காரி துப்புவான் இல்லை, இதேமாரி வழக்கினர் வாதாடுவாங்க இல்லை,
உயர்நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாருங்கள் அப்படின்னு தூக்கி ஃபைலை போட்டாங்கன்னா, இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு வரும் இந்த ஃபைலு. மதுரை உயர்நீதிமன்றம் வந்து விசாரணை பண்ணும்போது அந்த இப்போ என்னடா நினச்சிக்கிட்டீங்க, குண்டாஸு ஒரு குறிப்பிட்ட காலமாச்சும் இருந்துன்னா அதை ஒரு பெருசாக நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது ரத்து தான் ஆகும். இது இப்போ போட்டிருக்க குண்டாஸும் ரத்து தான் ஆகும். ரத்து வந்து அவ்வளோ நாள் ஆகுது. ஒரு 10-15 நாளில் ஹைகோர்ட்டில் வந்து ஸ்பெஷல் இதுவாக போடுவாங்க. எப்படி போடலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி போடுவாங்க. இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. சரி, இப்போ F1 கார் ரேஸ் வந்து நடக்குது இல்லையா, அது நடக்கிற வரைக்கும் இவரை வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து சொல்றாங்களா, அது உண்மையா? இல்லை, அப்படின்னு சவுக்கு சங்கர் நேற்று இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. அதுமாதிரி F1 கார் பந்தய முடிகிற வரையும் என்னை வெளியே விட மாட்டாங்க, அதுக்குள்ளே வச்சு புது புது வழக்காய மேலே போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. மேபி இருக்கலாம். ஏன்னா F4 கார் ரேஸ் இதை பற்றி வந்து சங்கர் வெளியே இருக்கும்போது அதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. முதல்ல ஒரு தடவை F4 கார் ரேஸ் கொண்டு வராங்கும்போது 30 கோடி 40 கோடி தேவையில்லை, அது எதுக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து அவர் மட்டும்தான் அதிகமாக பேசிட்டு இருந்தாப்புல. அப்படின்போது இப்போ மறுபடியும் கொண்டு வராங்க. அதுவும் வந்து இப்போ நம்ம பேசுவோம், சங்கர் பேசுனா இந்த F4 ஃபார்முலா கார் பந்தயம் தேவையா, தமிழக மக்களுக்கு தேவையா? சரி, விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்காக ஒரு நவீன அதுக்கு இதுதான் தேவை. எத்தனையோ விளையாட்டு இருக்குது. ஏன்னு சொன்னால் F4 ஃபார்முலா கார் பந்தயம் என்பது பாமரன் விளையாடக்கூடிய விளையாட்டே இல்லை. பல கோடிகளுக்கு அதிபதி உங்கள் வீட்டு புள்ளியே என் வீட்டு புள்ளியே போய் ஆட முடியாது. பல கோடிகளுக்கு அதிபதிகள் பல கோடிகளை செலவு பண்ணி அதுக்குண்டான கிரவுண்டு வாங்கி அவன் பயிற்சி எடுத்துட்டு அங்கே வந்து பந்தயத்தில் கலந்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது சாதாரண பாமர மக்கள் வந்து இந்த கார் பந்தயத்தில் கலந்துக்க முடியுமானா குதிரை கொம்பு தான். ஏன்னா அந்த கார் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விலை உயர்ந்த கார்கள் அது. புரியுதுங்களா? அப்படிங்கும்போது அந்த கார் பந்தயத்தில் வந்து கலந்துக்கிட்டு கார் பந்தயத்தை பயிற்சி எடுத்து கார் பந்தயத்தில் கலந்துக்கணும்னு சொன்னால் அது சாதாரணமான சாமானிய மக்களால் முடியாத ஒரு விஷயம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அந்த இது வந்து சென்னை நகரத்தினுடைய மைய பகுதியில் ஐஸ்லாண்ட் கிரவுண்டுக்கு பக்கத்தில் வந்து ஐஸ்லாண்ட் கிரவுண்டில் நடத்தும் போது அப்போ சென்னை நகரம் முழுவதும் டிராஃபிக்கு ஸ்தம்பிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணுவீங்களா இல்லையா? எல்லா ரோடும் பிளாக் பண்ணிங்கன்னா சென்னையே ஸ்தம்பிக்கும். ஏற்கனவே மெட்ரோ ட்ரெயின் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தலை தெரிச்சு ஓடுது. எந்த நேரத்தில் நம்ம எந்த ரோடு பிளாக் பண்ணுவோன்னு தெரியல. திடீர்னு இந்த ரோடு போய்ட்டு திடீர்னு மடக்கிட்டு அடுத்த ரோடை காமிக்கிறோம். அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? இதிலும் கொஞ்சம் கூடுதலாக மழை பெஞ்சிச்சுன்னா எந்த இதில் இழுக்குது, எந்த இதில் சென்னை நகரத்தில் ஓட்ட முடியாத நிலையில் நம்ம வாகனம் நம்ம அல்லல் பட்டுட்டு இருக்கோம். அப்போது இது போன்ற நேரங்களில் வந்து இந்தமாரி கார் ரேஸு அவசியமற்றது. அப்படியே நடத்தினா ஈக்காட்டு தாங்கல் இருக்கு இல்லையா, கார் ரேஸுக்குன்னு ரெடி பண்ணியிருக்கு, அங்கே போய் நடத்தட்டும். ஏன் சென்னை நகரத்தினுடைய மைய பகுதியில் நடத்தணும்? ஏதோ சில பல பன்னாட்டு கார் கம்பெனிகளுக்கு ஆதரவாக நடத்தக்கூடிய இந்த F4 கார் பந்தயம் வந்து தேவையற்று அதுக்காக தமிழக மக்களின் வரி பணத்தில் செலவு பண்ணி அதுக்கு வந்து மக்கள் நெரிச்சலுக்கு ஆளாக்கி கேட்டால் இந்தியாவிலே எங்கேயும் நடத்தலை, நாங்கள் தமிழ்நாட்டில் தான் நடந்தோம். இதில் என்ன பெருமை என்ன மயிறு இருக்குது? பெருமை என்ன இருக்குன்ற? ஏதோ ஒரு கபடி விளையாட்டு நடத்துனாங்க, 4 பேர் இல்லை 40 பேர் கலந்துக்குவாங்க. ஏற்கனவே இதே உதயநிதி ஸ்டாலின் செஸ் போட்டி நடத்தினாங்க, அது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. ஏன்னா செஸ் என்பது எல்லாரும் விளையாடக்கூடிய ஒரு பொருள். ஏழை முதற்கொண்டு பணக்காரன் விளையாடும் இருக்கா இல்லைங்களா? இப்போ அதை வரவேற்க தானே செஞ்சாங்க. இப்போ நம்ம முதல்ல பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயத்தில் சவுக்கு சங்கர் இன்னைக்கு இப்போ 2 நாட்களில் வெளியே ஆகலைனாலும் ஒரு 20 நாட்கள் கழித்து வெளியே ஆகுவார், அவ்வளோதான். இப்போ என்ன, இப்போ குண்டாஸ் போட்டதுனால ஒரு 20 நாள் தள்ளி போகும், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்பெஷல் கோர்ட்டில் அப்படியே இவங்க ஸ்பெஷல் கோர்ட்டில் அக்செப்ட் பண்ணலன்னு சொன்னால் இது போர்டு வரும் 30 டேஸ்க்குள்ளே 45 டேஸில் போர்டு வரும். போர்டில் வந்து உடஞ்சிடும். போர்டில் வந்து உடஞ்சிடும். வெளியே நீங்கள் அதிகபட்சம் 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே வைக்க முடியாதுங்க உங்களால். அதிகபட்சம் இன்னும் 2 மாதத்துக்கு மேலே சவுக்கு சங்கரை சிறையில் வைக்கவும் முடியாது. வெளியில் வந்தால் மறுபடியும் யூடியூப்பில் வீடியோ பண்ண முடியுமா எப்படி? இல்லை அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சொல்லுவாங்க? அது அந்த நேரத்தில் நீதிமன்றங்கள் என்ன சொல்லுதுன்னு தெரியல.
இல்லை பழைய மாதிரி சேனல் அதுக்கு வந்து இது நீதிமன்றங்களில் ஏதாவது கண்டிஷன் போட்டு நீங்கள் வெளியே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டாங்கன்னா பேச மாட்டார் கொஞ்ச நாள். இல்லை மறுபடியும் ஊடக பயணம் தொடருமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. இல்லை அது தொடராமல் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து தொடராமல் இருக்க மாட்டேன், தொடருவான். இன்னும் என்ன வழக்கு போடணும், இன்னும் கொஞ்சம் ஏறி அடிப்பாப்பில், திமுகவுக்கு ஏறி அடிப்பாப்பில், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நிறைய விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.